This sermon, Enticing Spirits, was delivered on July 24th, 1955 at the Branham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1955ஆம் வருடம் ஜூலை மாதம் 24ஆம் தேதியன்று அமெரிக்கா, இண்டியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்னம் ஜெப கூடாரத்தில் என்டைசிங் ஸ்பிரிட்ஸ், நயவஞ்சகமான ஆவிகள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Morning, friends. Happy to be here this morning and knowing that seeing all you out, believing that the Lord is with us today. காலை வணக்கம் நண்பர்களே. இக்காலை இங்கு இருப்பதில் மகிழ்ச்சி. உங்களை முழுவதுமாக பார்க்கையில் இன்று நம்முடன் கர்த்தர் இருக்கிறார் என்றும், Giving us some little shadow that it won't be so hot here in the tabernacle for the morning service. And now we நமக்கு ஒரு சிறிய நிழலை தருகிறார் என்றும் விசுவாசிக்கிறேன். காலை ஆராதனைக்கு இங்கு கூடாரத்தில் மிக உஷ்ணமாக இருக்காது. ஆகவே இப்பொழுது நாம் believe has the children been dismissed from their classes? I've seen some little fellows, and I just wondered if they had dismissed the classes back into their other places, into their Sunday school rooms. நான் நம்புகிறேன் அங்கே பிள்ளைகள் தங்கள் வகுப்புகள் முடிந்து அனுப்பப்பட்டு விட்டார்களா? சகோதரர் நெவில், சில சிறு நபர்களை நான் பார்த்தேன். அவர்களுடைய வகுப்புகள் முடிக்கப்பட்டு அவர்களை மற்ற இடங்களுக்கு, அவர்களுடைய ஞாயிறு பள்ளி அறைக்கு அனுப்பிவிட்டனர் என்று நான் எண்ணுகிறேன். Now pray for me. I've got a great decision I was supposed to make last night, and I have to make it today. And let the church pray. இப்பொழுது எனக்காக ஜெபியுங்கள். கடந்த இரவு நான் செய்ய வேண்டியிருந்த ஒரு மகத்தான தீர்மானத்தை நான் கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்று நான் அதை செய்துதான் ஆக வேண்டும். ஆகவே சபைதாமே ஜெபிக்கட்டும். I got a meeting coming up next. Is right on the Iron Curtain line in Germany, and so it's a little touchy. அதுதான் சரியாக ஜெர்மனியில் உள்ள இரும்புத்திரை எல்லைக்கோட்டில் ஒரு கூட்டத்தை நான் நடத்த வேண்டியவனாக உள்ளேன். எனவே அது ஒரு சிறு பதற்றத்தை உடையதாக இருக்கிறது. And pray for me. And so it's we can start right away, and that big cricket stadium in Germany that Hitler made just before the war. Nice big place, seats 80,000 people. ஆகவே எனக்காக ஜெபியுங்கள். ஆகவே அது போருக்கு முன்னால் ஹிட்லர் கட்டின அந்த பெரிய 80,000 மக்கள் அமரத்தக்க அந்த பெரிய கிரிக்கெட் மைதானத்தில் நாம் நேராக துவங்க போகிறோம். And we can have it for 10 nights straight. And so we're hoping to get started in there right away and then over to La Salle-Lorraine, France next. தொடர்ந்து 10 இரவுகளுக்கு நாம் அதை கொண்டிருக்கலாம். அங்கே உடனே துவங்க நாங்கள் நம்புகிறோம். பிறகு பிரான்சில் உள்ள லாபோட்டைனுக்கு அடுத்ததாக then to Berlin, come back to Berlin between that and France. அதன் பின்னர் பெர்லினுக்கு திரும்ப வந்து நான் பொறுப்படுத்தி கூறுவதோ அதற்கிடையில் பெர்லின் மற்றும் பிரான்ஸ். Then we come back to Lord willing, and the convention in Chicago begins, I think, the 5th, 6th, 7th, 8th, and 9th is my part in Chicago of the convention at the Swedish church. பிறகு நாங்கள் திரும்பி வருகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் சிகாகோவில் நடக்க இருக்கும் கன்வென்ஷன் கூட்டம் 5வது, 6வது, 7வது, 8வது மற்றும் 9வது என்று துவங்குகிறது. என்னுடைய பாகமாய் உள்ளது. ஸ்வீடிஷ் சபையில் நடக்கவிருக்கும் கன்வென்ஷனில் சிகாகோவில். And then there Mr. Bose, some of you from around Chicago, they got a convention that was coming off this next beginning 1st of August, or 1st of September it is, in Sweden. ஆகவே அப்பொழுது அவர்கள் திரு போஸ் சிகாகோவில் சுற்றியுள்ள உங்களில் சிலர் ஆகஸ்ட் துவக்கத்தில் அல்லது செப்டம்பர் துவக்கத்தில் ஸ்வீடனில் அடுத்ததாக வரவிருக்கும் ஒரு தொடர் கூட்டத்தை அவர்கள் கொண்டிருக்கின்றனர். And I'm so happy to know that they're vote for me to come over and universal and 100%. I was glad of that, but I got to either go there or down here now. நான் வர வேண்டும் என்று அவர்கள் எனக்கு அளித்த வாக்குகள் பொதுவானதாகவும் 100% இருந்தது என்று நான் அறிந்தபோது மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். அதை குறித்து நான் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன்.
ஆனால் இப்பொழுது நான் ஒன்று அங்கு அல்லது இங்கு செல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். You pray that the Lord will lead me just exactly the place where most souls will be saved and the best will be done for the kingdom of God. Now, they're having a convention up there and in Sweden. எங்கே அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுமோ, எங்கே தேவனுடைய ராஜ்யத்திற்கும் சிறந்த ஒன்று எங்கு நடக்குமோ, அங்கே என்னை கர்த்தர் நடத்தத்தக்கதாக நீங்கள் ஜெபியுங்கள். இப்பொழுது மேலும் மேலும் அங்கே ஸ்வீடனில் அவர்கள் அங்கே ஒரு கன்வென்ஷனை கொண்டிருக்கிறார்கள். கன்வென்ஷனில் 25,000-35,000 மக்களை நாம் பெற்றிருப்போம். அதில் அநேக ரட்சிக்கப்படாதவர்கள் என்று அவர் கூறினார். Down here in Germany, well, they got a stadium that seats 80,000. Of course, in Switzerland, where we just left, we had a wonderful meeting. ஆகவே இங்கே ஜெர்மனியில் பாருங்கள், 80,000 பேரை கொள்ளத்தக்க ஒரு அரங்கத்தை அவர்கள் கொண்டிருக்கின்றனர். உண்மையாகவே நாங்கள் சற்று முன்பு சென்று வந்த சுவிட்சர்லாந்தில் நாங்கள் ஒரு அற்புதமான கூட்டத்தை அங்கே நாங்கள் கொண்டிருந்தோம். Many of you probably have never heard yet. The Lord blessed us mightily. We had 50,000 converts in 5 nights. உங்களில் அநேகர் ஒரு கால அதை குறித்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். கர்த்தர் எங்களை அதிகமாக ஆசீர்வதித்தார். சுவிட்சர்லாந்தில் உள்ள சூரிச்சில் 5 இரவுகளில் 50,000 பேர் மனமாறினர். So brother Jack Schuler, many of you know him. He's Methodist, old Bob Schuler's boy. They're in Belfast now, and they say they're just turning a place upside down over there for the gospel. ஆகவே சகோதரன் ஜாக் ஷூலர், உங்களில் அநேகர் அவரை அறிந்திருக்கிறீர்கள். அவர் மெத்தோடிஸ்ட் பழைய பாப் பீலரின் மகன். இவர்கள் இப்பொழுது பெல்பாட்ஸில் இருக்கின்றனர். மேலும் அங்கே சுவிசேஷத்திற்காக அவர்கள் அந்த இடத்தை தலைகீழாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றனர். And even greater than what Billy Graham had in his meeting. Jack is a very fine young fella, full of zeal and love, and he's just so sincere at it that I believe he's a great servant of the Lord. பில்லி கிரஹாம் தன்னுடைய கூட்டத்தில் கொண்டிருந்ததை விட இன்னும் அதிகமாகவே ஜாக் ஒரு மிக அருமையான வாலிபனவர், உற்சாகம் மற்றும் அன்பு நிறைந்த ஒருவர். அவர் கர்த்தருடைய மகத்தான ஒரு ஊழியக்காரன் என்று நான் நம்பத்தக்கதாக அவர் மிக உத்தமமாக இருக்கின்றார். ஆகவே சகோதரன் ஷூலருக்காக ஜெபியுங்கள். மேலும் அது ஜாக் ஷூலர் மற்றும் ஜாக் மெக்காத்தரும் கூட அவருடன் இருக்கிறார். Brother Jack MacArthur is a great preacher too, and there I had the churchman said it's the greatest revival that's ever hit Ireland. So we're so go to prayer daily for those men. சகோதரன் ஜாக் மெக்கார்த்தரும் கூட ஒரு மகத்தான பிரசங்கி ஆவார். ஆகவே அங்கே சபை மக்கள் அயர்லாந்தில் நடைபெற்ற எழுப்புதலில் மிக மகத்தான எழுப்புதல் அதுதான் என்று கூறுகின்றனர். ஆகவே நாங்கள் அந்த மனிதருக்காக சென்று தினமும் ஜெபியுங்கள். Both young men under around 40, I guess, they're under families and so forth, and good solid gospel teachers, and we love them. அவர்கள் இருவரும் வாலிப மனிதர், சுமார் 40 வயதிற்கு கீழ் இல்லை, அதற்கு கீழ் இருப்பார்கள் என்று நான் யூகிக்கிறேன். அவர்களுக்கு குடும்பங்கள் உண்டு. அவர்கள் அருமையான ஸ்திரமான சுவிசேஷ போதகர்கள். நாங்கள் அவர்களை நேசிக்கிறோம். I pray that you won't forget me, and God will let me make the right decision right now. These times where you don't know which way to turn. Did you ever get in them places? ஆகவே இப்பொழுது நீங்கள் நான் கூறினதை மறக்கக்கூடாது என்றும், அதாவது சரியாக இப்பொழுதே அந்த சரியான தீர்மானத்தை செய்ய தேவன் என்னை அனுமதிக்க நான் ஜெபிக்கிறேன். எந்த வழியாக திரும்ப வேண்டும் என்று தெரியாதிருக்கிற காலங்கள் உங்களுக்கு இருக்கும். அவ்விதமான சூழ்நிலைகளில் நீங்கள் சென்றிருக்கிறீர்களா? I believe Paul got that place one time, didn't he? It's between two straits, and when he was going over, why he saw an angel in a vision that told him come over Macedonia. So the Lord still has his angel, doesn't he? If I can just be as humble in my heart about it as Paul was. ஒரு சமயம் பவுல் அந்த விதமான ஒரு இடத்தை அடைந்தான் என்று நான் நினைக்கிறேன். அவன் அடைந்தான் தானே? அது 2 நீர்க்கால்களுக்கு இடையே இருப்பது போல. அவன் சென்று கொண்டிருந்த போது ஏன் தரிசனத்தில் ஒரு தூதன் மக்கதோனியாவிற்கு வா என்று சொல்வதை கண்டான். ஆகவே கர்த்தர் இன்னுமாய் தம்முடைய தூதனை கொண்டிருக்கிறார். அவர் கொண்டிருக்கவில்லையா? பவுல் எப்படி இருந்தானோ அதே விதமாக நான் என்னுடைய இருதயத்தில் தாழ்மையாக இருப்பேனானால் நலமாயிருக்கும். Now tonight
remember the gospel service this year at the Tabernacle. Everybody come out. You around Louisville. I'm going to speak at the Church of the Open Door tonight for a couple hours. ஆகவே இப்பொழுது இன்றிரவு கூடாரத்தில் இங்கே இருக்கின்ற சுவிசேஷ ஆராதனைகளை நினைவில் கொள்ளுங்கள். எல்லோரும் பாருங்கள். லூயிவில்லை சுற்றிலும் இருக்கின்றவர்களே, இன்றிரவு திறந்த வாசலின் சபையில் 2 மணி நேரம் 7:30 till 9:30 at Brother Cobble's. I was going to come twice here, and then he's such a nice man, and he called up. 7:30 மணியிலிருந்து 9:30 மணி வரை சகோதரன் காபில்ஸின் இடத்தில் நான் பேசவிருக்கிறேன். நான் 2 முறை இங்கு வரவிருந்தேன். அவர் அப்பேற்பட்ட ஒரு அருமையான மனிதன். அவர் என்னை அழைத்தார். Brother Cobbles, he's a very fine gentleman, brother. You're a very fine brother, and just couldn't hardly turn him down like that. ஆகவே சகோதரன் காபில்ஸ் அவர் ஒரு மிக அருமையான நல்ல மனிதன். சகோதரன், உங்களுக்கு தெரியும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். மிக அருமையான சகோதரன். அதை போன்று அவரை அப்படியே விட்டுவிட முடியாது. Pray. Above all things, pray. And pray that God will give us the right decision to make. ஜெபியுங்கள். எல்லா காரியங்களுக்கும் மேலாக ஜெபியுங்கள். சரியான தீர்மானத்தை செய்ய தேவன் நமக்கு அருளத்தக்கதாக ஜெபியுங்கள். Now, before we start the gospel message, we got a morning we were to dedicate little children. And I got a little fellow here to dedicate to the Lord. Now, many times in many churches, இப்பொழுது சுவிசேஷ செய்தியை நாம் துவங்கும் முன்னர் இக்காலையில் நாம் சிறு பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்ய போகிறோம். கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்யப்படத்தக்கதாக நானும் கூட ஒரு சிறுவனை கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அநேக சமயங்களில் அநேக சபைகளில் can you hear all right way back if you can? Is it all right? These fans sure just you can't hear yourself. No, that's all right. I'm afraid of perish. உங்களால் பின்புறத்தில் உள்ள உங்களால் முடிகின்றதா? உங்களால் கேட்க முடிகிறதா? சரியாக இருக்கின்றதா? இங்கே இருக்கின்ற இந்த மின்விசிறிகள், நான் சற்று நீங்கள் பேசுவதையே உங்களால் கேட்க முடியாது. இல்லை, அது சரி. அது இல்லாமல் நான் அழிந்து போய்விடுவேன் என்று நான் ஐயமுறுகிறேன். So the little children, sometimes they sprinkle them in the church when they're little bitty babies. ஆகவே இந்த சிறு பிள்ளைகள் சில சமயங்களில் இவைகள் சிறு குழந்தைகளாக இருக்கையில் சபையில் இவைகளுக்கு தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். And of course that come from the Catholic Church by christening the little children or baptizing as they call them when they're just little fellows. மேலும் கூறப்போனால் அது கத்தோலிக்க சபையிலிருந்து வருகின்றதா இருக்கின்றது. இந்த சிறுவர்களுக்கு பெயர் சூட்டுவதன் மூலம் அல்லது சிறிய குழந்தைகளாக இருக்கையில் ஞானஸ்தானம் கொடுத்தல் என்று அவர்கள் அழைக்கின்றனர். The Methodist Church brought it out of infant baptism and many, and I think several more. I think that's the difference between the Nazarene and the old-fashioned Methodist. குழந்தை ஞானஸ்தானத்தை அதை மெத்தோடிஸ்ட் சபை கொண்டு வந்தது. இன்னும் அநேக காரியங்களை என்று நான் நினைக்கிறேன். சிறு குழந்தை ஞானஸ்தானம் பற்றி பிறகு சிறு பிளவுகள் இன்னும் மற்றவை நசரீன் மற்றும் பழமை நாகரிக மெத்தோடிஸ்டுக்கும் the infant baptism and then a little break-offs and so forth. But whatever way, it doesn't, I don't think it matters too much because after all, I think Calvary spells the thing out right there to all of it. That's right. Because Jesus died there to save little children and save the world. இடையே உள்ள வித்தியாசம் அதுதான் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எந்தவித வழியானாலும் அது இல்லை. அது எந்தவித ஒரு பொருட்டும் அல்ல. ஏனெனில் கூறப்போனால் சரியாக அங்கே அவை எல்லாவற்றுக்கும் கல்வாரி காரியத்தை தெளிவாக்கிறது. ஏனெனில் சிறு பிள்ளைகளை உலகத்தை ரட்சிக்கவே இயேசு அங்கே மரித்தார். And a little child, no matter what kind of a parent it's got, how sinful, that wouldn't make any difference. For the blood of Jesus Christ cleanses. See? And this is the Lamb of God that taketh away the sin of the world. ஆகவே ஒரு சிறு குழந்தை அது எந்த விதமான பெற்றோரை உடையதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பாவமுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அது எந்தவித வித்தியாசத்தையுமே உண்டாக்காது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அவனை சுத்திகரிக்கின்றது. பாருங்கள், உலகத்தின் பாவம் அனைத்தையும் எடுத்து போடுகின்ற தேவாட்டுக்குட்டி இதுதான். That baby cannot repent. It don't know how to repent. It has no reasons to being here of its own. It can't tell you why it's here. But God sent it here. And the blood of Jesus Christ cleanses it the very moment that it comes into the world. குழந்தையால் மனம் திரும்ப முடியாது. எப்படி மனம் திரும்ப வேண்டும் என்று அதற்கு தெரியாது. அது இங்கே இருப்பதற்கான அதனுடைய சொந்த காரணங்கள் அதற்கு கிடையாது. அது ஏன் இங்கே இருக்கின்றது என்பதை
உன்னால் அதனிடம் கூற முடியாது. ஆனால் தேவன் அதை இங்கே அனுப்பினார். அது உலகத்திற்கு வந்த அந்த கனப்பொழுதிலேயே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது அதை சுத்திகரிக்கின்றது. And until it's the age of accountability, then it knows right and wrong, and then what it does, it's got to repent for what it knows that it's done wrong. That's right. So some of them sprinkle and think they don't go to heaven. அது சொந்த கணக்குப்புவிக்கும் வயதிற்கு வரும் வரைக்கும் தான். பிறகு அது நன்மை தீமையை அறிந்து கொள்கின்றது. பிறகு அது செய்வது என்னவென்றால், அது தவறு செய்திருப்பதை அது அறியும் போது அது மனம் திரும்ப வேண்டியதாக இருக்கின்றது. அது சரி. ஆகவே சிலர் அவைகளுக்கு தெளிப்பு ஞானஸ்தானம் அளிக்கின்றனர். அவை பரலோகம் போகாதென்று எண்ணுகின்றனர். There's a teaching that says if the baby is born of a Holy Ghost parent, well, the baby go to heaven, but if it isn't, there's no more to it. The baby just is no more. பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்ட பெற்றோர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குமானால் பாருங்கள், அந்த குழந்தை பரலோகத்திற்கு செல்லும். ஆனால் அப்படி இல்லை எனில் அது செல்லாது. அந்த குழந்தை போகாதென்றும் போதிக்கப்பட்ட ஒரு கோட்பாடானது கூறுகின்றது. That's strictly an error. What difference does it make where it's the Holy Ghost parents? It's all sexual desire, and the baby's born the same way. So it's all born in sin, shaped in iniquity, come to the world speaking lies. That's the scriptural terms of it. அது கண்டிப்பாக ஒரு பிழை. அது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பெற்றோர்களாய் இருந்தாலும் அது எந்தவித ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும்? அது எல்லாம் பாலுணர்வு இச்சையே ஆகும். குழந்தையும் அந்த விதமாகத்தானே பிறக்கின்றது. எனவே எல்லோரும் பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாக்கப்பட்டு உலகத்திற்கு பொய் பேசுகிறவர்களாய் வருகிறோம். அதாவது இதுதாமே வேதாகம வார்த்தையாய் இருக்கிறது. And then the blood of Jesus Christ cleanses and makes an atonement for that child. If it died, be perfectly go right into the presence of God if it was born from the most sinful parents in the world. ஆகவே பிறகு இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது அந்த குழந்தையை சுத்திகரித்து ஒரு பரிகாரத்தை செய்கிறது. உலகத்திலே மிகவும் பாவம் செய்யும் பெற்றோருக்கு அது பிறந்தாலும் சரி, அது சரியானதை தவறானதை அறிந்து தான் கணக்கொப்புவிக்கும் வயதை அது அடையும் முன். Until it's the age of accountability where it knows right and wrong, and then what it does from then, it's got to be forgiven for that. It's got to ask its own repentance from then on. But while it's a baby, அது மரிக்குமானால் அது பரிபூர்ணமாக நேரடியாக தேவனுடைய பிரசன்னத்துக்குள் செல்கின்றது. அதற்கு பிறகு அது என்னவெல்லாம் செய்கின்றதோ அதிலிருந்து அது அதற்காக மன்னிக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அதற்கு பிறகு தன்னுடைய சொந்த மனம் திரும்புதலை அது கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் அது குழந்தையாக இருக்கையில். Now, way we try to follow here at the tabernacle, the only place in the world that I go, I preach doctrine. It's here at the tabernacle because this is our church. இப்பொழுது நாம் பின்பற்ற முயற்சிக்கும் வழியானது இங்கே கூடாரத்தில் தான். உலகிலேயே நான் சென்று நான் உபதேசத்தை பிரசங்கிக்கும் ஒரே இடமானது இங்கே இந்த கூடாரத்தில் தான். ஏனெனில் இது நம்முடைய சபையாகும். We preach doctrine here to keep the people lined up. Other men in their churches, they preach whatever they believe. And they're my brothers. And we might differ a little bit, but we're still brothers, just the same. ஜனங்கள் வரிசைப்படுத்தப்பட்டு இருப்பதற்காக நாங்கள் இங்கே உபதேசத்தை பிரசங்கிக்கிறோம். மற்ற மனிதர் தங்களுடைய சபைகளில் அவர்கள் விசுவாசிப்பது எவையோ அவைகளையெல்லாம் அவர்கள் பிரசங்கிக்கின்றனர். ஆகவே அவர்களும் என்னுடைய சகோதரர் தான். நாங்கள் சிறிது வித்தியாசப்படுவோம், ஆனால் இன்னுமாக நாங்கள் அதே சகோதரர் தான். But here in the tabernacle we preach what we think is scriptural doctrine, and in there we see for the dedication of children what we call a dedication. மேலும் ஆனால் இங்கே கூடாரத்தில் ஆவிக்குரிய போதகம் என்று நாங்கள் நினைப்பதை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். மேலே அங்கே பிள்ளைகளில் பிரதிஷ்டைக்காக பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரதிஷ்டை என்று நாங்கள் அழைக்கிறோம். The only time in the Bible that we can find out where in the New Testament that where little children was ever had anything to do. வேதத்தில் ஒரே முறை இருப்பதை நாம் கண்டறிய முடியும். அல்லது சிறு பிள்ளைகளுக்கு எந்த காரியத்தையாவது எப்போதாவது செய்யும்படி இருந்ததான இடம் புதிய ஏற்பாட்டில் எங்கே என்றால், Christ had anything to do in it in a ceremony was he take them up in his arms and laid his hands upon them and blessed them and said, "Suffer little children to come to me. Forbid them not, for such is the kingdom of God." அல்லது ஒரு வைபவத்தில் அதற்கு கிறிஸ்து எதையாவது செய்ய வேண்டியதாய் இருந்தது. அவர் அவைகளை தம்முடைய கரங்களில் அணைத்து அவைகளின் மேல் தம்முடைய கைகளை வைத்து அவைகளை ஆசீர்வதித்து, சிறு பிள்ளைகள் என்னிடம் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று கூறினார். Now, we are left, as we understand, to carry on the work that he come to accomplish. இப்பொழுது செய்து முடிப்பதற்காக அவர் வந்த அந்த வேலையை தொடர்ந்து நாம் செய்யத்தக்கதாகத்தான் நாம் இங்கே விடப்பட்டுள்ளோம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். His death at Calvary
He was with us, and he come out of God into the world, went back from God, from the world into God, and come again in the form of the Holy Spirit, and is with us, in us. கல்வாரியில் அவருடைய மரணமானது, அவர் நம்மோடு இருந்தார். பிறகு அவர் தேவனில் இருந்து வெளிவந்து உலகத்திற்குள் வந்து தேவனிடமிருந்து திரும்பச் சென்று, அல்லது உலகத்திலிருந்து தேவனுக்குள் சென்று பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் நம்மோடு நமக்குள் உலகத்தின் முடிவு பரியந்தம் வரை இருக்க, to the end of the world, carrying out in his church the same work that he did when he was here on earth. And by that, we take our children one to the other, to the ministers. மறுபடியுமாக வந்தார். அவர் இங்கே பூமியில் இருந்தபோது அவர் செய்த அதே பணியை தம்முடைய சபையில் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அதன்படியே நாம் நம்முடைய பிள்ளைகளை ஊழியக்காரரிடம் கொண்டு சென்று, And they pray over them, lay their hands upon them, and dedicate them to God. Just a little ceremony to say that we appreciate what the Lord has done for us for the little children. அவைகளின் மேல் தங்கள் கரங்களை வைத்து அவர்கள் இவர்களுக்கு ஜெபித்து தேவனிடம் இவர்களை பிரதிஷ்டை செய்கிறார்கள். கர்த்தர் நமக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் செய்ததை உணர்ந்து மதிப்பிடுகிறோம் என்று காண்பிக்கத்தக்கதாக இது ஒரு சிறு வைபவம். Now, if your little one has been sprinkled or whatever way it is at your church, we don't say one thing against that. It's all right. But scripturally, we only find one place, that's where Jesus blessed him himself. இப்பொழுது உங்களுடைய சிறு பிள்ளையானது தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்குமானால், அல்லது உங்கள் சபையில் எந்த விதமாக செய்யப்பட்டிருந்தாலும் சிந்தியுங்கள். அதற்கெதிராக ஒன்றையும் நாங்கள் கூறுவதில்லை, அது சரி. ஆனால் வேதபூர்வமாக இயேசு தாமே அவர்களை ஆசீர்வதித்ததை ஒரே ஒரு இடத்தில் தான் நாம் காண்கிறோம். That I shall read, the Lord willing, in the word here. We find in St. Luke, I believe it's the 10th chapter, and beginning with the 13th verse. கர்த்தருக்கு சித்தமானால் இங்கே வார்த்தையில் நான் அதை வாசிக்கிறேன். பரிசுத்த லூக்காவில் நாம் காண்கிறோம். அது 10ஆம் அதிகாரம் 13வது வசனம் துவங்கி என்று நான் நம்புகிறேன். And they brought young children unto him, that he should touch them. And his disciples rebuked them that brought them. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். But when Jesus saw it, he was much displeased, and said unto them, Suffer the little children to come unto me, and forbid them not, for such is the kingdom of God. இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. Verily I say unto you, whosoever shall not receive the kingdom of God as a little child, he shall not enter therein. எவனாகிலும் சிறு பிள்ளைகளைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, And he took them up in his arms and put his hands upon them and blessed them. அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். Isn't that lovely? He said, Now suffer the little children to come to me. Don't forbid them, for such like that little child is the kingdom of God. And he took them in his arms and blessed them. அது அருமையானதல்லவா? அவர், இப்பொழுது சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் இந்த சிறு பிள்ளைகளை போன்று இருப்பவர்களுடையது என்று கூறினார். ஆகவே அவர் அவர்களை தம்முடைய கரங்களில் அணைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். Now how we would love this morning if we could have Jesus sitting in person here on the platform, say, Lord, would you bless my child? Oh, for our human eyes and our hearts longing to see that. இப்பொழுது இக்காலையில் இயேசு இங்கே மானிட ரூபத்தில் பிரசங்க மேடையின் மீது உட்கார்ந்திருக்க, கர்த்தாவே என் பிள்ளையை ஆசீர்வதிப்பீரா என்று கேட்கும்படியாக நாம் இங்கே கொண்டிருப்போமானால் எவ்விதமாக நாம் நேசிப்போம்? ஓ, என்ன ஒரு நம்முடைய மானிட கண்களும் நம்முடைய இருதயங்களும் அதை காண ஆவலாக இருக்கின்றனவே. But he's here anyhow, for he gave us the commission to do it, and as we have done, so does he recognize. We received one he sent, received him as sent, he received. So he's here this morning. ஆனால் எப்படியாயினும் அவர் இங்கே இருக்கின்றார், ஏனெனில் அதை செய்யத்தக்கதாக நமக்கு கட்டளையை அளித்துள்ளார். மேலும் நாமும் அதை செய்கையில் அவரும் அதை அங்கீகரிக்கிறார். அவர் அனுப்பினவர்களைத்தான் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம், தன்னை அனுப்பின அவரை பெற்றுக்கொள்ளுகிறோம்.
நீங்கள் பாருங்கள், ஆகவே இக்காலையில் அவர் இங்கே இருக்கின்றார். And if Sister Gertie will come up to the piano and play our old song we used to sing a long time ago on this, bring them in, bring the little ones to Jesus. நீண்ட காலமாக நாம் பாடுகின்ற நம்முடைய பழைய பாடலை சகோதரி கெட்டி வந்து பியானோவில் வாசிப்பாரானால், இது அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள், சிறு பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வாருங்கள் என்பதாகும். I believe it's in the book there somewhere. I'm not sure. Bring the little ones to Jesus. And if you have a little baby that has not been dedicated and you want to dedicate it this morning, why, we'd be glad to do it. அது இங்கே புத்தகத்தில் எங்கோ இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அது எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. சிறு பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வாருங்கள். ஆகவே நீங்கள் ஒரு குழந்தையை, பிரதிஷ்டை செய்யாதிருக்கிற ஒரு சிறு குழந்தையை கொண்டிருந்தால், இக்காலையில் நீங்கள் அதை பிரதிஷ்டை செய்ய விரும்பினால், ஏன் அதை செய்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். And is there any ministers in the building, preachers that would just want to walk up and stand with us here while we dedicate these children to the Lord? We'd be glad to have you as you come. All right, is it in the book there? You find it? நாங்கள் இந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்யும் போது, நீங்கள் வந்து எங்களோடு நிற்க விரும்பும் ஊழியக்காரர்கள் மற்றும் பிரசங்கிகள் யாராவது கட்டடத்தில் இருக்கிறீர்களா? நீங்கள் வருகையில் நீங்கள் எங்களோடு இருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்வோம். சரி, அது புத்தகத்தில் இருக்கின்றதா? சகோதரன் நெபில், நீங்கள் அதை கண்டுபிடித்தீர்களா? It isn't there. All right, how many knows to bring them in? All right, let's sing it now. Everybody together while the mothers bring their babies. All right. All right. அது இல்லையா? சரி, எத்தனை பேருக்கு அது தெரியும்? அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள். சரி, நாம் அதை இப்பொழுது பாடுவோமாக. தாய்மார்கள் எல்லோரும் ஒன்றாக, தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை கொண்டு வருகையில் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். சரி சரி. சற்று நாம் நம்முடைய தலைகளை வணங்கலாமா? Our Heavenly Father, standing around the altar this morning, stands the mothers and fathers holding their little offsprings in their arms. எங்களுடைய பரலோக பிதாவே, இக்காலை பீடத்தை சுற்றி நின்று கொண்டிருக்கிற தாய்மார்களும் தகப்பன்மார்களும் நீர் கிருபையாய் அவர்களுக்கு அளித்த that thou hast graciously given unto them. They're so thankful for them, Lord. And they're bringing them up here to the altar this morning in the house of God. தங்களுடைய சந்ததியினரை கையில் பிடித்தவாறே நின்று கொண்டிருக்கின்றனர். கர்த்தாவே, இவர்களுக்காக அவர்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக உள்ளனர். அவர்கள் இவர்களை இக்காலையில் உமக்கு பிரதிஷ்டை செய்யவும் இவர்களுடைய ஜீவியங்களை உம்மிடம் அளிக்கவும் To dedicate them, give their lives to thee, thou hast given. And we pray, God, that you will nourish and bless each one of them. தேவனுடைய வீட்டில் இங்கே பீடத்தண்டை கொண்டு வருகின்றனர். நீர் அளித்திருக்கிறீர். தேவனே, நீர்தாமே இவர்கள் ஒவ்வொருவரையும் போஷித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lead them, and may the guardian angels of God watch over each one. Give them long lives of happiness and joy. இவர்களை வழிநடத்தி செல்லும் கர்த்தருடைய பாதுகாக்கும் தூதர்கள் தாமே அவர்கள் ஒவ்வொருவரையும் கண்காணிப்பார்களாக. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மிக்க நீடிய ஜீவியங்களை அவர்களுக்கு அளியும். May they raise up to be men and women of God of tomorrow, if there is a tomorrow. இவர்கள் தாமே நாளை என்ற ஒன்று இருக்குமானால் நாளைய புருஷரும் ஸ்திரீகளுமாக இவர்கள் எழும்புவார்களாக. God, we pray that you'll raise preachers and prophets and teachers out of this group of babies that's around the altar this morning. That when we're old and can go no farther, someone has to take us from place to place. தேவனே, காலை பீடத்தை சுற்றி இருக்கின்ற இந்த குழந்தைகளின் குழுவிலிருந்து பிரசங்கிகளையும் தீர்க்கதரிசிகளையும் போதகர்களையும் நீர்தாமே எழுப்பத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வயதாகி இன்னும் அதிக தூரம் செல்ல முடியாதவர்களாக இருக்கையில் யாராவது எங்களை இடம் விட்டு இடம் அழைத்து செல்ல வேண்டியதாயிருக்கும். May we be able to stand
stand and hear the gospel preached for these that's here today. Grant it, Lord, in some glorious day when it's all over, our lives are finished, these parents around the altar. அப்பொழுது நாங்கள் தாமே நின்று இன்று இங்கே இருக்கின்ற இவர்களால் பிரசங்கிக்கின்ற சுவிசேஷத்தை நாங்கள் கேட்போமாக. இதை அருளும் கர்த்தாவே. என்றாவது மகிமையான ஒரே நாளில் எல்லாம் முடிந்து விட்டிருக்கையில், எங்கள் ஜீவியங்கள் முடிந்து விட்டிருக்கையில், பீடத்தை சுற்றி இருக்கின்ற இந்த பெற்றோர், May we be like Jacob of old when he blessed all of his children and told them what their end would be in the last days. Then looking up, said, you know I'm to be gathered with my people. வயதான யாக்கோபு தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கடைசி நாட்களில் அவர்களுடைய முடிவு என்னவா இருக்கும் என்று அவர்களுக்கு சொன்னது போல நாங்களும் இருப்போமாக. பிறகு மேல் நோக்கி பார்த்து, உனக்கு தெரியுமா, நான் என் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட போகிறேன் என்று கூறினான். Some glorious day, he and all of his offspring to be gathered together in a better land. No wonder Balaam said, let my last end be like his. God, I pray that you will grant these blessings upon the parents. பிறகு மகிமையான ஒரு நாளிலே அவனும் அவனுடைய சந்ததியார் எல்லோரும் ஒரு மேம்பட்ட தேசத்தில் ஒன்று சேர்க்கப்படவிருக்கிறார்கள். பிலேயாம், என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்று கூறினதில் வியப்பொன்றுமில்லை. தேவனே, நீர் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றோர் மீது அருளுமாறு நான் ஜெபிக்கிறேன். Now as we go to lay hands upon them, what a wonderful and how humble that you've made it, Lord, that we, man of this earth, would have the privilege of blessing little children in thy name. ஆகவே இப்பொழுது இவர்கள் மீது நாங்கள் கைகளை வைக்கையில் என்ன ஒரு அற்புதமான, இதை எவ்வளவு தாழ்மையாக செய்துள்ளீர் கர்த்தாவே. இந்த பூமியின் மனிதராகிய நாங்கள் உம்முடைய நாமத்தில் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் ஸ்லாகியத்தை கொண்டிருப்போம். Knowing this, that what we ask for is granted to us. As we go to bless them, may Jesus, the all unseen person, all omnipotent one. இதை அறிந்து, அதாவது நாங்கள் எதை கேட்கிறோமோ அது எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் ஆசீர்வதிக்க செல்கையில் ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் நாங்கள் கைகளை வைத்து இவர்களை அவருக்கு அளிக்கையில், Stand near and bless each child as we lay our hands upon them and offer them to him while we ask it in his name. Amen. இயேசுதாமே யாவருக்கும் காணப்படாத சர்வ வல்லமை உள்ளவர் தாமே அருகில் நின்று ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமத்தில் இதை நாங்கள் கேட்கிறோம். ஆமீன்.